ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இது இது என்னோடய சேனல். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இது யாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அண்ட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் மூவி ஷூட்டுக்கெல்லாம் போவோம் இல்லையா, அந்த அனுபவங்களை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்டு அதில் நிறைய காமெடிஸ் இருக்குது, அதில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குது. ஒரு படத்தை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதில் எவ்வளோ காமெடிஸ் நிறைஞ்சிருக்கு, எவ்வளோ கலாட்டாஸ் இருக்குது, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் கிடைக்கிறாங்க, எதில் நல்லது நடக்குது, எவ்வளோ கெட்டது நடக்குது, எல்லாமே இருக்கும். அண்ட் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்டோரியை கண்டினியூஸாக கேட்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். எங்களோட காமெடி, கலாட்டாஸ், கஷ்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நீங்கள் கேட்கலாம். முழுசாக ஒரு படம் எந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் உருவாகுதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபன்னாகவும் தெரியலாம், கஷ்டமாகவும் தெரியலாம். அண்ட் ஃபன்னாக தெரிஞ்சால் என்ஜாய் பண்ணுங்கள், கஷ்டமாக தெரிஞ்சால் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா, எங்களை நினச்சி யாராச்சும் ஃபீல் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாச்சும் இருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன், கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கட் பண்ணி ஓப்பன் பண்ணினா லொக்கேஷன் போகிறோம்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் கடவுளுக்கு பொறுக்காதே. அந்த ஆளுக்கு என்ன கோபமோ என்னவோ தெரியலைங்க. சந்தோஷமாடி படுறீங்க, அங்கே வாங்க உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கடவுளும் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டார் போலங்க. அன்னைக்கு காலையில் 6 மணிங்க. தொடக்கம் என்னமோ நல்லா தாங்க இருந்துச்சு. டீமில் எல்லாரும் சரியாக 6 மணிக்கெல்லாம் வந்துடும்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க. நம்பி போனேங்க. அங்கே போனால் ஒரு காக்காவை கூட காணோங்க. வராங்க வராங்க வராங்கன்னு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, யாரையும் காணோம். சரி, என்னடா யாரையுமே காணோன்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்குந்தேன். அப்போ தான் எனக்கு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி டீ கடையை அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணால் அப்பாடா இதாவது ஓப்பன் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பியும் வெயிட் பண்ணுறேன். பொறுமையாக எல்லோரும் வராங்க, ஆடி அசைஞ்சு. 8 மணிக்கு 7 மணிக்கு ஒருத்தர் வராங்க, 7:30 மணிக்கு ஒருத்தங்க வராங்க, 8 மணிக்கு ஒருத்தங்க வராங்க. கடைசியாக நிற்கிறாங்க எல்லோரும் 10 மணிக்கா. சரிங்களா, அது வரைக்கும் ரோட்டில் அக்கடான்னு பாயை பார்த்துக்கிட்டே ரோட்டில் போகிற காருகளை பார்த்துக்கிட்டோம், ஆளுங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படியே நின்றுட்டுருக்கோம் நாங்கள்லாம். சரி, ஒரு வேளை வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இப்போ படத்துக்கு பூஜை போடணும். ஐயர் வர லேட்டு. அதுக்காக என்னடா இன்னும் ஐயர் வரலையேன்ட்டு என்னமோ இவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி அதில் ஒரு பீலாகவும் டயலாகும். எல்லாருமே பறக்க அங்கே எங்கேன்னு ஓடி ஒரு வழியாக பூஜையும் முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சு எத்தனை மணிக்கு கிளம்பணும் தெரியுமா? 12 மணிக்கு. சரி, ஓகே, கிளம்பியாச்சு. கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஸ்பாட்டுக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட மிட்நைட் ஆயிடுச்சுங்க. போகிற வழியில் காரை ஓட்டுனவருக்கு தூக்கம் தாங்கலை போல இருக்குது. பாதியில் தூங்கி எங்களை பரலோகம் கொண்டு போயிருப்பார். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சு ஸ்பாட்டுக்கு சேர்ந்தோம். ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே தெரியுமா? நம்ம இடுக்கி தாங்க. இடுக்கியில் தூக்குப்பாலங்கிற ஒரு இடம். பேர் தாங்க அப்படி. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகேங்க, இதோட நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட கண்டினியூ ட்ராவலை பற்றி சொல்கிறேன். நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தாங்க சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, சோகமாக போகிற மாதிரி எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஓகேவா? தேங்க்யூ.